ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையோ ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாச ஆண்டுடைய பங்குனி மாதத்துடைய மிகவும் முக்கியமான 13ஆம் நாள். கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பங்குனி மாத வளர்பிறையில் நவமியானது வருது. வரக்கூடிய இந்த நவமி ஸ்ரீராமர் அவதரித்த தினமாக கருதப்படுது. ஸ்ரீராமர் அவதரித்த இந்த தினத்தில் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்களும் யோகங்களும் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த நவமியிலிருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ராமநவமியிலிருந்து என்ன நடக்குங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த நவமியில் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சமே என்னன்னா, நம்ம எப்படி வாழணுங்கிற நெறிமுறையை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஏன்னா இந்த நவமியில் ஸ்ரீராமர் அவதரித்தார். ராமர் பெருமாளுடைய அவதாரங்களில் ஒன்று. ஸோ பெருமாள் எடுத்த அவதாரங்கள்லேயே மனுஷ அவதாரமாக வருவது ராம அவதாரம். ராம அவதாரத்தில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும், மனிதனாக பிறந்தால் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அதனால் ராமர் அவதாரத்தில் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கணும். அதன்படி ராம நவமியில் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பங்குனி நவமியில் இருந்து உறவுகள் வகையில் முன்னேற்றம் ஏற்படும். அதை விட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, பணவரவு சீராக இருக்கும். பணவரவு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே தோல்வியை கொடுத்து பணவரவில் நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. அப்படி சந்தித்த உங்கள் வாழ்க்கையில் பணவரவு இப்போ சீராக இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இந்த டைம் உங்கள் ராசிக்கு உண்டாக போகுது. ஆக்சுவலி இந்த பங்குனியில் நவமியில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை, தொழில், குடும்பம், திருமணம், வருமானம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நிறையவே விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்கு பங்குனி நவமியிலிருந்து நிலவக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பாலும் சாதகமான சூழ்நிலையை இருப்பதாக சொல்லப்படுது. அதுவும் நவமியுடைய தொடக்கத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் இரண்டாம் பாதியில் சரியாகி வருமானம் சீராக இருக்கும். அதை விட குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவது உறுதி. ஸோ என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத விரிவாக இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விரிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் குடும்பம், திருமணம், காதல் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு துவக்கத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பம், குடும்பத்தில் சிக்கல்கள் அல்லது வருமானத்தில் தடை இருந்தால் கூட நவமி அந்த நாள் முடியறதுக்கு அப்புறமா இந்த நிலை மாறிவிடும். சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தையும் கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். திடீரென திருமணம் யோகம் உள்ளது. அதனால் திருமணம் யோகம் இருக்கக்கூடிய இந்த டைம் திருமணத்துக்காக முயற்சிகளை தடபுடலாக நீங்கள் பண்ணலாம். மெயினாக காதல் கைகூடும். காதல் திருமண பேச்சுவார்த்தையில் சுமூகமாகவும் முடியும். ஆக மொத்தம் காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் இந்த நவமியில் உங்களுக்கு கிடைக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்குங்க.
நெக்ஸ்ட்டு நீங்கள் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்களா, அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் எந்த சிக்கலும் இல்லாமல் நினைக்கக்கூடிய காரியம் அத்தனையுமே கைகூடக்கூடிய அளவுக்கு இந்த நவமியில் கிரகநிலைகள் மிக சாதகமாக இருக்கிறது. அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நவமியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க சாத்தியமானது இருக்குது. குறிப்பாக இந்த நவமியில் 2வது பாதியில் சீருடை சார்ந்த பணிகள், தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு, அரசு உத்தியோக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். ஆனால் கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டு புதிய வாய்ப்பை தேடினால் சில நாட்களில் காத்திருக்க வேண்டியது இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் ரீதியாக அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். மீறி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது வேலை தொழிலில் சொல்லப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பங்குனி நவமியிலிருந்து பணவரவு மற்றும் பொருளாதாரத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள் விலகி திருப்திகரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மாறும். எதிர்பார்த்ததை விட பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடன் அடையக்கூடிய சூழலும் இருக்குது. அந்த சூழலை பயன்படுத்தி கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆக மொத்தம் இந்த நவமி தொடக்கத்தில் இருந்த மந்த நிலை சில நாட்களில் மாறும். வருமான, வேலை, தொழிலில் சாதகமான மாற்றம் காணப்படும். அதனால் பொறுமையாக இருக்கிறது மட்டும் மறக்காதீங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ இந்த ராம நவமியில் வெற்றி தரக்கூடிய வெத்தலை பரிகாரத்தை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. இந்த டைம் வெள்ளிக்கிழமை ராம நவமி வருகிறது. ராமர் இந்த பூமியில் அவதரித்த நாள் தான் ராம நவமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும். அனுமன் ராமருடைய அதி தீவிர பக்தன். இந்த தினம் அனுமனை வழிபாடு செய்தால் பல மடங்கு மன உறுதி கிடைக்கும். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள் ராசிக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி பெறும். ஏனென்றால் அனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது. காரணம், அனுமன் ராம பக்தன். ராமனும் அனுமனும் வேறு வேறு அல்ல. இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்துதான் இருக்கிறாங்க. இந்த தினம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்க. எந்த இடத்தில் ராமநாமம் ஒழித்தாலும் அதை கேட்க அனுமன் அமர்ந்து கொள்வார். இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மணப்பலகையை காலியாக வைங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தை கேட்க அந்த அனுமன் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்வார். இந்த தினம் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. 3 வெத்தலை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தலை வாங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் செந்தூரமோ வாங்கி கொள்ளுங்க. வெத்தலையின் மேலே செந்தூரத்தை தொட்டு ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை எழுத வேண்டும். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமன் இருக்கையில் ஏது பயோ. 3 வெத்தலையில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் திருவுருவ படத்திற்கு போடுங்க. இல்லை ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடுங்க. எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டு விட்டு வாங்க. 3 வெத்தலைக்கு மேல் எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவோ அனுமன் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது, வெற்றி காணவே முடியவில்லை என்று துவண்டு போய் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத பரிகாரம். இந்த எளிமையான ஆன்மீக பரிகார வழிபாட்டை இந்த தினம் எவர் ஒருவர் செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்கும். உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த வெத்தலை மாலையை நீங்கள் அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு நேரம் இல்லை, அவசரமாக இந்த உலகத்தில் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அனுமன் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பரிகாரம் செய்ய முடியாட்டியும் இதையாவது செய்யுங்க. காலையில் குளித்து முடித்து விட்டு கண்களை மூடி ராம 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 ஸ்ரீராம ஜெய என்ற மந்திரத்தை மனதார உச்சரிங்க. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அனுமன் ஓடோடி வருவார். அதனால் இந்த மாதிரியும் பரிகாரம் செய்யுங்க. ஆனால் பரிகாரம் செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதாங்க பரிகாரம். இந்த வீடியோவில் பரிகாரம் பலன்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.